அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ ஏப்ரல் 21ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி. இப்போ அங்கே ஏப்ரல் 23 கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 17,674 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7 மணி 34 நிமிடங்கள். இருக்கிறதுலே ரேஞ்ச் நம்மளுக்கு 2 நாளாக மிக குறைந்த ரேஞ்சாக இருக்குது. அப்போது 17,684 17,584 இது என்ன, இந்த லோ எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட லோ 17,600 ரேஞ்ச், அதான் 597 சம்திங், அப்போ 600 வச்சுக்கலாம். அப்போது அதற்கு கீழே வர்றாங்க, ஆனால் க்ளோசிங் அதற்கு மேல் 17,600க்கு மேல் நடைபெறுகிறது. அப்போது 17,584க்கு கீழே நிலை பெற்றால் என்ன வரும்னா செல்லிங் ப்ரெஷர் வரணும். அப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் வரல அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கிறனால தான் இந்த இடத்துல க்ளோசிங் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இதனை தான் குறிக்கும். அப்போ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அப்பர் பிரேக் அவுட், லோயர் பிரேக் அவுட், இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்துட்டா ஒரு பேங்க் நிஃப்டி தான். இப்போது நிஃப்டி லாஸ்ட் வீக்கோட லோ கட்டை இருக்குது, ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது. அப்போது அது 42,000 அபவ், அதாவது நம்மளுக்கு இந்த வாரத்தோட ஹை என்னவோ அதன் அருகாமையிலே இருக்க 1% கூட அது இருக்கே இல்லை. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் கான்ட்ரவர்சியலாக இருக்குது. அப்போ இன்றைக்கி அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இதுதான் இருக்க போகிறது. அப்போது ரேஞ்ச் பிரேக் அவுட் நம்மளுக்கு இன்றைக்கி நடந்தால், இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கும்போது கடந்த ஒரு 10-12 வாரங்களாக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது தெரியும், ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒன்று பிளாக் ஃப்ரைடேவும் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரைடேவும் இருக்கலாம். ஆனாலும் சந்தையில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். ஆனால் அந்த இம்ப்ளைடு வாலட்டினால ஒன்று ஒரு ஒன் சைடு இம்பேக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு 10% தான். அது இன்றைய தினத்திற்கு வாய்ப்பு இருந்தால் அமையலாமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீக் லோ பக்கத்திலேயே மார்க்கெட் இருக்கிறதுனால அந்த தாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது அட்டவணை, இந்த மாத இறுதியில் இருக்கிற அட்டவணை அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 17,700 கால், 17,600 புட், அப்புறம் 17,700 புட், 17,600 கால், அப்புறம் 17,800 கால், 18,500 கால், 18,000 கால் அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு எப்போவுமே இந்த மணி ஆப்ஷன்ஸ் வராது, அதிகமாக வராது. அதனால் இன்றைக்கி 17,650க்கு மேல் சந்தை நிலை பெற்றால் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 17,650க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணி அதுவும் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இல்லை 17,570க்கு கீழே நிலை பெற்றால் சந்தை கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். ஆனால் சந்தையோட பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதன் அடிப்படையில் ஓடிஎம் ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் நம்மளுக்கு 17,700 17,600, அப்போ 17,600ஓடது நம்மளுக்கு 70 ரூபாய். அப்போ 17,530, 17,700 காலோடது 68 ரூபாய், 17,770. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய நடுநிலை நம்மளுக்கு 17,650. இந்த ஹெட்ஜ் முறை தான் இருக்குது. அப்போ இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 17,460 இருந்து 17,840க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இது வைடு ரேஞ்ச், இது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச். அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுன்னு இதற்குள்ளே சந்தை இருக்கிறது வால்டைல் ரேஞ்சாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்படி பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் 42,300 கால், 42,000 புட்
கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 42,200 கால் 200 புட் வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கல் வந்து குறுகிய 300 பாயிண்ட்டுக்கு உண்டான ஸ்ட்ராங்கலாக இருக்குது. இதோட ஸ்ட்ராடல் 42,200. அப்போ 42,200 அடிப்படையில் நம்ம பார்த்துட்டாலே சந்தையோட பயணம் அப்படிங்கிறது 42,200 காலின் அடிப்படையில் 316னா 42,516ம் 42,200னா நம்மளுக்கு 41,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ 42,200 மையமாக வைத்து அதற்கு மேல் சந்தை இருந்தால் என்ன, அதற்கு கீழ் சந்தை இருந்தால் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோவோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் என்னென்னா ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது அதை கொண்டாடக்கூடிய சக்தி மார்க்கெட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் தென்படுகிறது. ஏன் என்றால் ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறனால ஒரு கொண்டாட்டம், ஒரு பிரேக் அவுட்டோட கொண்டாட்டம் இல்லை. அப்போ என்ன ஆகும், இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொண்டாட்டம் இல்லைனாலும் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்ரிஷியேஷன், ப்ரீமியத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதாவது ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு செங்குத்து ஏற்றம் உடனே இப்படி அமையணும், இல்லைன்னா செங்குத்து இறக்கம் அப்படி அமையணும். அந்த மாதிரி பயணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏற்றமாக இருந்தாலும் ஒரு நோகடித்து ஏறக்கூடிய விஷயமாகவும், இறங்கும்போனாலும் நம்மளை வியாபாரத்தோட நேரத்தை அதிகரித்து நம்மளை வெளியேற்றம் செய்வதற்கான வாய்ப்பும் அமையும். அதனால் இந்த இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த மூமெண்ட்டுக்காக நம்ம காத்திருந்து வியாபாரம் தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு லாபமே அமையக்கூடிய வாய்ப்பே இருந்தாலும் வியாபாரத்தை தவிர்ப்பது இங்கே சிறப்பாக இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும், நல்ல வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 10 நாள் வர்த்தகத்தில் 8 நாள் வர்த்தகம் சரியில்லாமல் 2 நாள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 2 நாள் நம்ம வியாபாரம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த 2 நாள் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போது வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு குறைவாக இருக்கும்போது நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதே 10 நாள் வர்த்தகத்தில் 8 நாள் நல்ல ஒரு மூமெண்ட், 2 நாள் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நஷ்டமே வந்தாலும் கூட அது லாபமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அமையும். அதனால் நம்ம இப்போ இந்த இடங்களில் அதுவும் புதியவர்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை செய்வது தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காரணம். என்னென்னா நம்மளை வந்து ரொம்ப மந்தமான நிலை, லோயர் வேல்யூமில் பிரேக் அவுட்ஸ் வந்து பெருசாக எடுபடாது. அப்போ பிரேக் அவுட் ஆக இது பிரேக் அவுட் ஆயிடுச்சா, அது பிரேக் அவுட் ஆயிடுச்சா, நீங்கள் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ, அதை செயல்படுத்துகிறீங்களோ, அந்த இடங்களில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதற்குடான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செஞ்சு அதனுடைய விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஏப்ரல் 28 அல்லது ஏப்ரல் 30 வகுப்பு துவங்கும். இது கட்டண பயிற்சியாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த கட்டண பயிற்சியில் நம்ம பரிந்துரை கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்காது. உங்களுக்கு ஒன்றான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறக்கும் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன் வர்த்தகத்தில் என்னெல்லாம் இம்பேக்ட் இருக்கோ அந்த இம்பேக்டை எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒன்றான ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வகுப்பாக இருக்கும். அதனால் ஈடுபாடும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நஷ்டம் ஏற்பட்டு வரோம், எங்களிடம் வெற்றி வந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொண்டால் தான் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.